Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics. Elect question பார்க்க போகிறோம். elect questions அப்படின்றது முதன்மை வினாக்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. என்ன டார்கெட் பண்ணி பப்ளிக்கை டார்கெட் பண்ணி நம்ம செய்கிறோம். அது சக்ஸஸ் ஆகணும். ஓகே, குட். 10th ஸ்டாண்டர்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நோட் பண்ணாமல் விட்டுறோம். ஓகே, அது சொல்கிறது. இப்போ ஒரு 2 கிராஃப் கொடுத்துருக்கு சாப்டர் 1ல். சாப்டர் 1ல் ஒரு 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. 2 கிராஃப் கொடுத்து ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா சொல்கிறது? ரைட். ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு கிராஃப் வந்து அப்படி இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோ. இந்த கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறான். ஆர்ஜின் வந்து ஓன் வச்சுக்கோ. நம்ம எப்பயுமே வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் கிராஃபில் லெஃப்டோ ரைட்லையோ வரையலாம். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கிராஃபில் இப்படி தான் லைன் ட்ரா பண்ணணும். நல்லா கவனிச்சுப்பாரு. இப்போ நான் வரைஞ்ச கிராஃபில் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணேன். அது இந்த கிராஃபை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. கிராஃபில் தான் பார்க்கணும், ஆக்சஸில் பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ ஒரு இடத்துல கட் பண்ணால் இட் இஸ் ஃபங்க்ஷன். இந்த வெர்டிக்கல் லைன் intersect at a point P. Therefore, it is function அப்படின்னு எழுதணும். சார்பு ஆகும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது. இது பின்னு வேணா வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒன்று கட் ஆகுது, கியூன்னு வேணா வச்சுக்கோ. நடுவில் ஆக்சஸில் கட் ஆகிறத எடுக்கக்கூடாது. கிராஃபில் அந்த வெர்டிக்கல் லைன் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் மென்ஷன் பண்ணி எடுக்கணும். நீ இடையில இந்த இடத்துல கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நோட் பண்ணிடாது. இது வந்து ஆக்சஸ். அப்போ இந்த வெர்டிக்கல் லைன் intersect at more than one point அப்படின்னு எழுதணும். more than one point, ஒரு புள்ளிக்கு மேலே அப்படின்னு காமனா சொல்லிடலாம். more than one point. therefore it is not a function அப்படின்னு அர்த்தம். குட். இந்த டெஸ்ட் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுக்கு தான் இதை பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். சேம் மெத்தடில் 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். கிடைமட்ட கோடு சோதனை. ஒரு இடத்துல கட் பண்ணியிருந்தா 1-to-1, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல கட் பண்ணியிருந்தோம்னா அது 1-to-1 கிடையாது. சரியா சொல்றது? புரிஞ்சுக்கோ. குட். நெக்ஸ்ட் சாப்டர் 3ல ஒரு சம்ஸ் பார்த்துருவோம். என்னென்ன சம்ஸ்? எனக்கு நான் ஒரு புக்கை வச்சு வெரிஃபை பண்ணுறேன். பழைய புக்கு, கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன வந்து க்ரியேட்டிவாக ஓனாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தர கொஸ்டின்ஸ் தான் எடுத்து செய்கிறேன். சரியா? அதில் உனக்கு கொஸ்டின் எழுதிட்டு தான் செய்கிறேன். ஒன்று, இது 3rd யூனிட்டில் உள்ளது. ஃபைண்ட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இருபடி சமன்பாட்டை காண்க. whose roots are அப்படின்னு கொடுத்துருக்கு. whose roots are மூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன கொடுத்துருக்கு சார் அப்படின்னா 3 + √7 and 3 - √7 அப்படின்னு கொடுத்துருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. இப்போ சொல்யூஷன் போடுறோம். கிவன் ரூட்ஸ் எடுத்துடுறோம். ரூட்ஸ் ஆர்னு என்ன கொடுத்துருக்குன்னா 3 + √7 ஒன்று, 3 - √7 ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். 2 ரூட்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ 2 ஆட் பண்ணுறேன். இடையில ப்ளஸ் போட்டேன். +√7 - √7 கேன்சல். 3 + 3 6.
அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 + √7 + 3 - √7. அப்போ a + b a - b, a² - b². ஏக்கு வந்து 3 இருக்கு, பிக்கு வந்து √7 இருக்கு. ரூட்டு 2 கேன்சல் ஆயிரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 - 7 = 2. அப்போ தற்போது the quadratic equation அப்படின்றது வந்து இருபடி சமன்பாடு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது வந்து x² - sum of root x into x plus product of roots equal to 0. x² - sum of root xன்றது 6x plus product of root அப்படின்றது அந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன வந்துச்சு 2. அவ்வளோதான். equal to 0, which is required equation. அனைத்துமே 2 மார்க் தான். சரியா? பொறுமையா நிதானமா பழகிக்க. குட். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 8ல வந்து ஒரு சின்ன ஒன்வேர்டு ஒன்று பார்க்குறேன், அதை சொல்கிறேன். த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா, ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட புள்ளி உரத்திற்கு ரேஞ்ச் வீச்சு கேட்டிருக்கு. 888 கொடுத்து அப் டூன்னு கொடுத்துருக்கு எஸ்ன்னு. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்தாலும் 8 தான், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்தாலும் என்னது 8 தான். அப்போ ரேஞ்சுன்றது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ 8 - 8 ஈக்குவல் என்ன ஆயிரும் 0. புரியுதான்னு பார்த்துக்கோ. சாப்டர் 6ல் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறேன். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். அது 1 மார்க்கில் உள்ளவன். tan θ இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் θ மைனஸ் tan θ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கு. சாய்ஸ் கொடுத்துருக்கு கீழே ஆப்ஷன். நான் இல்லாமல் டைரெக்டாக செஞ்சு காட்டுறேன். 100 மார்க் எடுக்கிறதுக்கான பயிற்சி. அதனால் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் தான் செய்ய முடியும். யாராருக்கு 100 மார்க் வேணும் அப்படின்றது விருப்பப்படியோ பார்த்துக்க. யாரையுமே கம்பல் பண்ணி மார்க் எடுக்க வைக்க முடியாது. 100 மார்க் இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்வால்மெண்ட் வேணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், டிசிப்ளின் வேணும், ப்ரெசன்டேஷன் வேணும், நிறையா விஷயங்கள் இருக்குது, டெடிக்கேஷன் வேணும். இதெல்லாம் செஞ்சால் தான் 100 மார்க் எடுக்க முடியும். சும்மா எதாவது பார்த்தா போனால் வந்தெல்லாம் 100 மார்க் எடுக்க முடியாது. ஓகேயா? ரைட். இப்போ tan θ வந்து sin θ பை cos θன்னு எழுதுறேன். tan θவை sin θ பை cos θன்னு எழுதுறேன். கொசிகன் θவை 1/sin ஸ்கொயர் θன்னு எழுதுறேன். மைனஸ் tan θவை sin பை காஸ்ன்னு எழுதுறேன். tan θவை sin பை காஸ்ன்னு எழுதுறேன். இல்லை சார் tan θ வெளியில் எடுத்துருவோம் சார், கொசிகன் ஸ்கொயர் θ -1 அதை விட செய்யலாம். உனக்கு என்ன மைண்டுக்கு வருதோ அதை செய், சிம்பிளாக செய். 1 மார்க் தான். tan θ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து கொசிகன் ஸ்கொயர் θ வந்துடும், மைனஸ் என்னது வரும் 1 வரும். சரி, இதுக்கு அடுத்து சைன் பை காசுன்னு இதை எழுதிடலாம். இல்லை ஃபார்முலா மாத்துறேன். கொசிகன் ஸ்கொயர் θ மைனஸ் காட் ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1. இது இந்த 1 எங்கிட்டு கொண்டு வந்துட்டு இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா கொசிகன் ஸ்கொயர் θ மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் θ. அப்போ இதுக்கு பதிலாக tan θ இன்ட்டு, சரியா, ப்ராக்கெட்டில் என்ன எழுதலாம், காட் ஸ்கொயர் θ அப்படின்னு எழுதலாம். அதுக்கு பதிலாக இந்த இருக்கு காட் ஸ்கொயர் θ, மறந்துடாத. ரைட். இப்போ tan θ அப்படியே இருக்கட்டும். இதை வந்து காட் ஸ்கொயரை வந்து 1/tan ஸ்கொயர் θன்னு எழுதலாம். அப்போ tan ஸ்கொயருக்கு tan அடிச்சிட்டோம்னா 1/tan θன்னு எழுதலாம். 1/tan θனா sin θ பை காஸ் θன்னு எழுதலாம். ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா காஸ் θ பை காட் θன்னு மாறிடும். சாரி, காஸ் θ பை சைன் θன்னு மாறிடும். அப்போ காஸ் பை சைன்னா காட் θ அப்படின்னு எழுதலாம். அப்போ இதோட ரிசல்ட்டை நம்ம வந்து பொறுமையாக கொண்டு வரையில கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து காட் θன்னு வருது. ஆப்ஷன் 4ல் இருக்கு. புரியுதா? அப்போ பொறுமையாச்சு. இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணுறோம். 1/tan θன்னா எனக்கு என்ன தெரியும், காட் θன்னு தெரியும்னா ஓகே, குட். இல்லை அப்படின்னா கீழே நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். புரியுதா சொல்றது? வெரி குட், யுவர் சாய்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 5ல பார்ப்போம். அதில் ஒரு 1 மார்க்கு. இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லை கிரியேட்டிவாக இருக்கலாம், இல்லை பழைய சிலபஸில் இருக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. வெர்டிசஸ் கொடுத்துருக்கு 0,0, 0,2, 2,0 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க எப்பயும் போல உன்னுடைய விருப்பம், யுவர் சாய்ஸ், நீ வந்து ஒரு கோடு போட்டிருக்கீங்க. உன்னுடைய மெத்தடை எப்பயும் போல ஃபாலோ பண்ணு. என்ன மெத்தட் சார் அப்படின்னா, ஏன்னு ஒன்று எடுத்துக்க, பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க, நீ செக் பண்ணி பாரு. சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா போடுவீல்ல, 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 அப்படின்னு செய்வோம்ல. இதை போட்டு ஆன்சர் எடு, டூ இட். இதை நீ செஞ்சு பாரு. நான் உனக்கு ஒரு ஷார்ட்கட் வேலை, இந்த மாதிரி ஆர்ஜின் இந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா ஒன்று செய்யலாம். இது ஷார்ட்கட் வேலை நான் செஞ்சு காட்டுறேன் ஷார்ட்கட்டில். சரியா சொல்றது? நமக்கு ஒன் வேர்டு. சரியா? அப்போ நம்ம புத்திசாலித்தை யூஸ் பண்ணோன்னா டைமிங் வந்து சேவ் பண்ணணும். ஓகே, அந்த படம் போட்டு செஞ்சு காட்டுறேன் பாரு. ஒரு ஆக்சஸ்ஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். பாயிண்ட்டை ஃப்ளாட் பண்ணுறேன். இது ஆர்ஜி ஓ, இதுதான் 0,0. இதுதான் என்னது? 0,0. 0,2 இந்த இடத்துல இருக்கும். இதுதான் 0,2. 2,0 இந்த இடத்துல இருக்கும். இதுதான் 2,0. அப்போ 3, இது ஓன்னு வேணா வச்சுக்க, இதை வேணா ஏன்னு வச்சுக்கோ, இதை வேணா பின்னு கொடுத்துக்கோ. அப்போ ட்ரையாங்கிள் ஓஏபி. ட்ரையாங்கிள் என்னது? ஓஏபி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது, தெரியலையா? அப்போ இதனுடைய பேஸ்ன்றது 2, இதோட ஹைட்டுன்றது என்னது? 2. ஏன்னா ஒயில உள்ளது இது எக்ஸில் உள்ளது, எக்ஸில் உள்ளது இந்த இருக்கு, ஒயில உள்ளது இந்த இருக்கு. அந்த 2 தான் எடுத்திருக்கேன். அப்போ ஏரியான்றது 1/2 பிஹெச். அப்போ 1/2 பேஸ் வந்து 2 தான், ஹைட்டு 2 தான். அப்போ 1 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஆன்சர் நான் ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வந்துருச்சு? 2 2 அப்படின்னு வந்துருச்சு ஆன்சர். அப்போ நீ இதை செஞ்சு பாரு. ஆன்சர் வந்து 2 வருதான்னு பாரு. ஸ்கொயர் யூனிட்ஸ் உன்னுடைய ஸ்டைலில் செஞ்சு பாரு. இல்லை புத்திசாலித்தத்தை பயன்படுத்தணும்னா ஷார்ட்கட்டில் நான் போட்ட மாதிரி போட்டு பார்க்கணும். இது இந்த ஆர்ஜின் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு சைடு 0, ஒரு ஆப்சிஸாக ஒரு 0 வந்தால் தான் நம்ம செய்ய முடியும். புரியுதா சொல்றது? ரைட். கோஆர்டினேட்டில் ஆர்ஜினோட சம்மந்தப்பட்டு சேருது. ரைட். அதே மாதிரி சாப்டர் 3ல மேட்ரிக்ஸை பற்றி ஒரு கொஸ்டின். டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. டிரான்ஸ்போஸ் காலம் மேட்ரிக்ஸ், தமிழில் வந்து நிரல் அணி. நிரல் அணியை மாற்றம் பண்ணோம்னா, ரோ பை காலத்தை சேஞ்ச் பண்ணோம்னா நிரல் அணியை ரோ மேட்ரிக்ஸாக மாறிடும் ஆன்சர். கால மேட்ரிக்ஸ்னா இப்படி இருக்குண்டா தம்பி. இதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு கால மேட்ரிக்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா 4 5 6ன்னு மாறிடும். மாறிடுச்சுன்னா அது என்ன மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு? ரோ மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இது பேர் ரோ. அப்போ ஆன்சர் வந்து ரோ மேட்ரிக்ஸ், நிறை அணி அப்படின்னு அர்த்தம். நிறை அணினா எந்த ரை போடணும் பார்த்துக்க தமிழில். இந்த ரா நிதானமாக ப்ளே பண்ணி நிதானமாக கேளு, ஒன்று ஒன்றை அவசரப்பற்றாத. சரியா சொல்றது? ஆமாம். ஓகே, குட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம்.
இதே மாதிரி சாப்டர் 8ல் வந்துட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டிடா சாப்டர் 8ல் கொஸ்டினை வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். விச் ஒன் இஸ் கரெக்டா, விச் ஒன் இஸ் இன்கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான் கொஸ்டினில். எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாரு, இது ஒன்று கொடுத்துருக்கான், பி ஆஃப் ஏ கிரேட்டர் than 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பார்த்துக்கோ, ஏன்ற ஆப்ஷனில், பின்ற ஆப்ஷனில் நிதானமாக செய்யணும். 100 மார்க் சடனாக எழுதிடக்கூடாது. அடுத்தவட்ட கேட்டு எழுதக்கூடாது. சுயமாக சிந்திச்சு நம்ம தான் எழுதணும். இது ஒரு ஆப்ஷன் எழுதியிருக்கு. பி ஆஃப் 5 ஈக்குவல் டு 0 எழுதியிருக்கு. டி வந்து பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 எழுதியிருக்கு. விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கேட்டிருந்தா வேற, இன்கரெக்ட்னு கேட்டிருக்கு. விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தா இது கரெக்டு, இது கரெக்டு, இதுவும் கரெக்ட். புரியுதா சொல்றது? மூணுமே கரெக்ட். பட் அவன் கேட்டது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றதுனால நான் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஏ. ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இடையில வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். நல்லா கவனிச்சுக்கணும். 1ஐ விட மேலே போகாது, 0க்கு குறைவாக வராது, நெகட்டிவ்லையும் வராது, 1க்கு மேலே 1, 1.1, 1.2 அந்த மாதிரி போகாது. ஆனால் 1 வரும், 0 வரும். பியில் உள்ள ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரி வரும், 0 வரும், 1 வரும், அதுக்குள்ளே தான் வரும் வேல்யூ. 1ஐ விட பெருசு வராது. அப்போ இன்கரெக்ட் அப்படின்னு சொன்னால நோட் பண்ணிக்க, இதுதான் ஆன்சர். பொறுமையா நிதானம், டக்குன்னு எழுதிட்டு வந்துட்டு ஐயோ சார் சாரி சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொறுமையா நிதானம் நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குற பிள்ளை 1 மார்க்கில் தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். சாப்டர் 6ல் உள்ள ட்ரிகனாமெட்ரி இது ஒன்று மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி அப்போ செஞ்ச கணக்கு மாதிரி தான் இருக்குது இது. ரைட், இது நீ போட்டுருவ ஏன்னா ஓகே. அதே மாதிரி சாப்டர் வந்து 4th இருந்து சாப்டர் 4ன்றது ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி மாதிரி இருக்கும்ல, தியரிட்டிக்கல் ஜாமெட்ரி ரெண்டு சேர்ந்தது. ஏ டேஞ்சன்ட் தொடுகோடானது இஸ் பெர்பெண்டிகுலர், செங்குத்து அப்படின்னு அர்த்தம், பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறான். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம், தொடும்புள்ளியில் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கு கோடு போட்டிருக்கோம். இதுதான் வந்து டிஸ்டன்ஸு, சரியா? இதுதான் டிஸ்டன்ஸு, இதுதான் டேஞ்சன்ட்டு, அப்படி வர்றதுதான் டேஞ்சன்ட்டு. சரிதானா? ரைட். டேஞ்சன்றது வட்டத்தை தொட்டுட்டு வர்றது, இந்த இடத்த தொடுது டச் பண்ணிட்டு போகுவார். அப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்படி கோடு போடுறோம்னா இதுதான் என்னது? பெர்பெண்டிகுலர். இது கூட இப்படி வளைஞ்சு வரலாம். புரியுதா சொல்றது? ரேடியஸ் வந்து வளைஞ்சோட வரும். ஆனால் அங்கே சந்திக்கிற இடம் வந்து பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இப்படி கூட வரலாம். இந்த இடம் தான் என்னது? பெர்பெண்டிகுலர். இந்த இடத்து பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். தொடும்புள்ளின்னு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, மறந்துடாத. புக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோ. ரைட், குட். கிரியேட்டிவிசம் கேட்டு நம்மளுக்கு கம்பல்சரியில் வந்து செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்து சக்ஸஸ் பண்ணுறவங்க 100 மார்க் வாங்க முடியும். இவன் ஒருவன் நல்லா சிந்திக்கக்கூடியவனும் அவன் தாண்டா ஜெயிப்பான். சிந்திக்கக்கூடிய தன்மையை நீ வளர்த்துக்கிட்டா தான். சரியோ தப்போ சிந்திக்கணும் நிறைய விஷயங்களை. அப்படின்னா தான் நம்ம அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும், சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா சிரமம். நம்ம நினைக்கிறதா சரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு தேடிட்டு தப்பாளிட்டு வந்துருக்க கூடாது. அதே மாதிரி 8th சாப்டர்ல ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாரு. The sum of 10 data value is the sum of 10 data value
இஸ் 10 மதிப்பு 10 நம்பர்ஸ் உடைய மதிப்பு 265. then their மீன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. மீன் இஸ் அப்படின்னு கேட்டா எக்ஸ் பார் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? மீன்னா இதுக்கு மீனிங் வந்து எக்ஸ் பார் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸ் பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ்ன்றது வந்து அந்த டேட்டாவை வந்து ஆட் பண்ணது. ஆட் பண்ணதுன்னா சம் பண்ணது. அதுக்கு தான் கொடுத்துருக்கான் 265. எத்தனை டேட்டாவால் இது பண்ணது ஆட் பண்ணதுன்னா 10 டேட்டா. அப்போ 10. அப்போ கீழே 1 டிஜிட் இருக்கனால 1 டிஜிட் தள்ளி புள்ளி எடுத்தால் போதும் ஒன்ஸ்ல இருந்து. அப்போ 26.5. இதுதான் என்னது? எக்ஸு பார் மீன். சிம்பிள். 1 மார்க். விட்டுறக்கூடாது. என்னமோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருந்தால் ஓகே, புக்கில் இல்லைன்னா நம்ம தான் இப்படி செஞ்சு பார்க்கணும். நிதானமாக நிறுத்தி செஞ்சு பார்த்துக்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தேர்ட் சாப்டர் வச்சுக்கோ. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ். இது ரொம்ப நாளாச்சு நீங்கள் பார்த்து, அடிக்கடி கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. அதனால் உங்களுக்காண்டி நான் இது சொல்கிறேன். ஈக்குவல் டு 0 இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. பை எதன் மெத்தட் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கு. சூத்திரத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஃபார்முலா மெத்தட். சூத்திரத்தை பயன்படுத்தினா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ணால் நேரடியாக வந்துடும். எப்படி வேணால் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்னு ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம செய்யறத பொறுமையாக செய்யணும். சொல்யூஷன் போட்டு முதல்ல இதை எடுத்துக்கோ. எடுத்துட்டு இதுக்கு கம்பேர் பண்ணணும். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு 0. இதில் ஏ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, பி என்னன்னா 2, சி வந்து -2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு வரும். மைனஸ் பி அப்போ -2 பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4ஏக்கு 1, சிக்கு வந்து -2 ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வந்து 1. அப்போ -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 4 2 சார் 8 ப்ளஸ் 8 ஆயிரும். பை என்னடா அங்கே வந்துடும்? 2 வந்துடும். அப்போ -2 பிளஸ் ஆர் மைனஸ் 12 பை என்னது 2. இப்போ பொறுமையாக வெளியே எடுக்கணும். என்ன எடுக்கணும் சார்? -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 3 சார் 12 பை 8, சாரி 2 ஆர் 2. மேலே -2 பிளஸ் ஆர் மைனஸ் 4 வெளியே எடுத்தால் 2, ரூட் 3 வெளியில் வராது. பை என்னது 2. இப்போ 2 காமனாக எடுத்து அடிக்கலாம். 2 காமனாக எடுத்து அடித்தோம்னா இதில் -1 பிளஸ் ஆர் மைனஸ் இதில் 2 வெளியே வந்துருச்சு ரூட் 3 பை 2. இந்த 2 அடிச்சிடணும். -1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 விச் இஸ் எக்ஸ் உடைய சொல்யூஷன். புரியுதா அப்படின்னு பாரு. 2 மார்க். உனக்கு நான் வந்து நினைவில்லாதது, அடிக்கடி கேட்காதது, கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி எலக்ட்சம்மை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதன்மையானது அப்படின்றது. சரிங்களா? அதை கவனமாக நம்ம அப்ரோச் பண்ணணும். விளையாட்டுத்தனமாக அப்ரோச் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்துக்கோ. உனக்கு இதே மாதிரி வேறு சம் வேணும்னா ஒன்று கேளு, இல்லை எனக்கு என்னுடைய நம்பருக்கு அனுப்பி விடு, நான் செஞ்சு காட்டுறேன். சரியா சொல்கிறது? ஆமாம். ஒரு செகண்ட் சாப்டரில் ஒரு கொஸ்டின் இருக்குடா தம்பி. இதை பார்ப்போம். இருக்கான்னு பார்த்துக்கிங்கன்னா இல்லை கிரியேட்டிவாக இருந்தால் பார்த்துக்க. 3, x, 6.75 are consecutive terms. Consecutive terms are consecutive terms of a GP. பெருக்குத்துறை வரிசையில் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எடுத்தால் தென் எக்ஸைஸ் அப்படிங்கிறது. எப்பயுமே 3 உறுப்பு வந்து ஜிபியில் இருக்குன்னா
அதனுடைய காமன் ரேஷியோ ஈக்குவல். காமன் ரேஷியோன்றது என்னது? ஈக்குவல். காமன் ரேஷியோனா R1 ஈக்குவல் டு R2. R1 ஈக்குவல் டு என்னது? R2. R1 ஈக்குவல் டு R2. R1 அப்படின்றது T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2. ஓகே, இப்போ வந்து இது T1, இது T2, இது T3. அப்போ x by 3 ஈக்குவல் டு 6.75 divided by x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.75 இன்ட்டு 3. புரியுதா? இப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டோம்னா 675 by 100 எழுதிடலாம். இதில் இன்ட்டு 3ன்னு எழுதிடலாம். வேலை வேணா மல்டிப்ளை பண்ணி ஒன்று ஆன்சர் எடுக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் போடுவோம். 675 பொறுமையாக போடு. 2 மார்க் கணக்கு. 3 டேபிள் போடுவோமா? 2 3s are 6, 2 3s are 6, 5 3s are 15. அப்போ இங்கே என்ன போடலாம்? 15 இன்ட்டு 15 225. இங்கே ஒரு 15 போட்டுக்க. அப்போ 1. அப்போ இந்த 675க்கு என்ன வருதுன்னா 3 இன்ட்டு 15 இன்ட்டு 15 வருது. 675க்கு இன்ட்டு ஒரு 3 இருக்கு, டிவைடட் பை 100. இப்போ நான் எக்ஸ்ன்னு போட்டேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு பேர் 2 பேருக்கு ஒரு பேர் இருக்கணும்ல, ஒரு பேரா. அப்போ 3க்கு 3 எடுத்துடலாம், 15க்கு ஒரு 15 எடுத்துடலாம். பை 100க்கு என்ன வந்துடும்? வெளியே 10 வந்துடும் கூட்டு எடுத்தோம்னா. அப்போ என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்ன வந்துடும்? 45 ஆட தம்பி? 3 இன்ட்டு 15 45 பை தம்பி என்னடா 10. அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்குவோம். புள்ளி வச்சுட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.5. இதுதான் எக்ஸுடைய வேல்யூ. இதே மாதிரி சம் கொடுத்தா நீ செய்யணும். ஓகேயா? 729 ஒரு சம்மோட இருக்கு பழைய புக்கில், நான் இருக்கு. அதை பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா? விட்டுறாது. இப்போ இந்த கொஸ்டினில் உள்ளதை நான் உனக்கு எழுதியிருக்கேன், அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றவர் வந்து பிரசாந்த் சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்க. 8th யூனிட்ல உள்ளதுதான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உள்ளது. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா? வாஸ் பிரசாந்த சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னோட சேரும் பேர்ல பிரசாந்த சந்திரா மகாலோபினேஷா என்னமோ வரும், பார்த்துக்கோ. பிரசாந்த சந்திரா மகாலோபினேஷா என்னமோ வரும், பார்த்துரு, மறந்துடாது. ரைட். ஒரு ஃபேமிலியில் வந்து 3 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க, 3 சில்ட்ரன் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுனா இந்த 3 காயின்ஸ் நம்ம எழுதுவோம்ல, அது மாதிரி எழுது. சரியா? ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் படிச்சிருக்க. ஒரு பாய்ஸு ஒரு 2 சில்ட்ரனுக்கு, ஒரு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸை மிங்கிள் பண்ணி நீ எழுதியிருப்ப. நான் இருக்கா அப்படின்ட்டு பாரு, சொல்கிறது புரியுதா அப்படின்ட்டு பார்த்துட்டேன். அதே மாதிரி இங்கே நான் வந்து 3 சில்ட்ரன் சொல்கிறனால 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கேன். என்ன ப்ளஸ் வந்து 8, அட்லீஸ்ட் 1 பாயின்னு கேட்டிருக்கான். அட்லீஸ்ட் 1 பாய்னா 1க்கு மேலே. 1 பாய் இருக்கலாம், 2 பாய் இருக்கலாம், 3 பாய் இருக்கலாம். அப்போ 3 கேர்ள் மட்டும் விட்டுரு, இதை மட்டும் விட்டு, ஏன்னா பாய்ஸே இல்லை அதனால. அப்போ 7 வருது என் ஆஃப் ஏ. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என்ன வந்துருண்டா தம்பி? 7/8 விச் இஸ் ஆன்சர். உண்மை எடுத்தா தம்பி இதெல்லாம் சாப்டர் 8. நான் உனக்கு மேக்ஸிமம் இதில் உண்மை தான் நடத்தியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக, 1/2 hour ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. உனக்காண்டி நான் உட்காந்து ஸ்டேட்டஸ் ஸ்பெண்ட் பண்ணி நடத்துகிறேன், பார்த்துக்க. சரியா? அவசரப்பட்டுறாத. எதுக்குமே அவசரப்பட்டால் நம்ம சாதிக்க முடியாது அப்படின்றத மனசில் வச்சுக்க. சரியா சொல்கிறது? ஆமாம், எப்பயுமே அது வந்து மைண்டில் இருக்கணும். பொறுமை கடலையும் பெருது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஓகே, குட். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லையில ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பொறுமையாகத்தான் நம்ம கொண்டு போகணும். இந்த ஒரு இது செஞ்சுட்டான் பாரு. சாப்டர் 6ல் வந்து ஒரு இதெல்லாம் விட்டுறக்கூடிய உண்மைடு புக்கில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோ. உண்மையாக இருந்தாலும் ஆசிரியர் வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும், மனப்பாடம் பண்ண மாட்டாங்க.
டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியாது. என்ன தெரியுதா? ஏன்னு வந்து அதில் கொடுத்துருக்காங்க சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கு. பி வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் எஸ் என்னன்னு கேட்குறாங்க. பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் எஸ் அப்படின்னா ஈக்குவல் டு என்னென்ன எஸ்னா ஈக்குவல் டு இதுதான் கேட்ட கேள்வி. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை பார்ப்போம். சரி புரியுதா? ஆமாம், பொறுமையாக கரெக்டாக எழுதிருக்கேன் பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் எழுதிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் முதல்ல கண்டுபிடிக்கும். ஏ ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிப்போம், இல்லை அப்படியே கண்டுபிடிப்போம். பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, பி எழுதிக்கங்கடா தம்பிலாம். பி வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் என்னடா தம்பி கொசீக்கன் தீட்டா ப்ராக்கெட் மல்டிப்ளைனால இங்கிட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்புறம் மைனஸ் ஒன்று. இப்போ பாரு, இது முன்னாடி உள்ள அப்படியே இருக்கட்டும். சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். ரைட், இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு எழுதிடணும். இந்த 2ab நடுவோட எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் ஒன்று தனியாக இருக்கு. நான் இந்த ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயருக்கு எழுதுனது மைனஸ் ஒன்று தனி. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இது பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம் சேர்த்து. ரைட், அப்போ எனக்கு உண்மையோடு தான் அது. நான் 2 மார்க்னா செஞ்சு காட்டணும், ஒன்று மாற்றி நான் உண்மையோடனால அப்படியே செஞ்சு பார்க்குற மாதிரி செஞ்சு பார்க்குறேன். ரஃப் ஒர்க் மாதிரி. சீக்கன் தீட்டா ப்ளஸ் என்னது கொசீக்கன் தீட்டா இன்ட்டு இது ரெண்டும் போயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இன்ட்டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, குட். இப்போ இது நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் 1 பை சைன் தீட்டா இன்ட்டு இந்த சைடு உள்ளது. ஒரு மார்க்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாரு. நம்ம வாட்டில் அசால்ட்டாக நினைக்கிறோம். கீழே இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு இது கிராஸில் போனால் சைன் தீட்டா ப்ளஸ் என்னது காஸ் தீட்டா ப்ராக்கெட் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இது ரெண்டு செட்டையும் அப்படி அடிச்சிட்டோம்னா 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் என்ன இருக்கா தம்பி காஸ் தீட்டான்னு இருக்கு. மேலே ஏபியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பாரு. அந்த கொடுத்துருக்காங்க பாரு, ஏக்கு என்ன கொடுத்துருக்கு, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ ஆன்சர் என்ன வந்துடுது, 2a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எதுக்கு, பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்படி நம்ம செஞ்சு பார்த்தாத்தேன் ட்ரை டு கெட் சென்டம் எடுக்க முடியும். வில் கெட் சென்டம் என்ன, ஓகே ஆமாம் எடுக்க சென்டம் எடுக்க முடியும். அதை ட்ரை பண்ணாமல் சும்மா குத்து மதிப்பாக இஞ்சி வாங்கி போட்டுலாம் எழுத முடியாது. இதெல்லாம் ஒருத்தன் இந்த மாதிரி செஞ்சு உழைச்சி எழுதுறானோ கண்டிப்பாக அவன் சக்ஸஸ். அப்போ நீ முயற்சி பண்ண. மேக்ஸில் வந்து 100 மார்க் எழுதி கொடுத்துட்டு வரலாம், ஆன்சர் தெரிஞ்சா. கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆன்சர் பக்கத்தில் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ எழுதணும். பெரியாட்டாலும் பரவாயில்ல, முட்டை எடுத்தாலும் பரவாயில்ல. ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது, 2a. ஓகே, இதோட இந்த நான் வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உனக்கு அடுத்த இதில் செஷனில் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆல் சாப்டர்ஸ் வந்து எலக்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க். ஓகே, குட், தேங்க்யூ, குட் நைட், டேக் கேர்.